ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரெட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுன்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து ப்ரெட்டை அரைச்சி வச்ச இது. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, கேரட் துருவி வச்சுருக்கேன், ஆனியன், கொத்தமல்லி, அப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், இன்னொன்று வந்து ஜீரக பொடி வேணும். ஜீரக பொடியில் ஜீரகம் லைட்டாக எடுத்து வச்சுருக்கேன் செரிமானத்துக்கு. அடுத்தது என்னென்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், இதை மசிச்சுக்கணும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக. அடுத்தது வந்து மைதா மாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதை அடுத்தது காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ரெட்டு துருவி வச்சுருக்கிறதுல வந்து வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசித்து ப்ரெட்டோடு போட்டுக்கணும். சரி, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மசித்த உருளைக்கிழங்கு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதோட எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிசைங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோவையும் இந்த ப்ரெட்டையும் நல்லா பிசைஞ்ச பிறகு எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா. ஓகேங்களா? இப்போ இதை தான் நம்ம வந்து ப்ரெட் ரோல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட் ரோல் அது பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மைதா மாவு மிக்ஸ் பண்ண போகிறேங்க. ஒரு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு. எதுக்காக அந்த மைதா மாவுனா, அந்த ப்ரெட் ரோலை வந்து இதில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எதுக்காகனா, அந்த ப்ரெட் ரோல் வந்து ரோல் பண்ணி இதில் டிப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் கிராம்ப் எடுத்து வச்சுருக்கேன், அதில் டிப் பண்ணி எடுத்து பொரிக்கணும். ஓகேங்களா? ஓகே, வாங்க எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரோல் பண்ணி வச்சுட்டேன். உங்கள் இஷ்டம் தான், எப்படி ரோல் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் ரோல் பண்ணி பாதி வச்சுருக்கேன், நான் பாதி கட்லெட் ஷேப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இதை எடுத்து வந்து இந்த மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட் கிராம்ப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே டிப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, அதை பொரிக்க தாங்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் வந்து வானலில் ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதித்த பிறகு அடுத்தது நான் எப்படி பொரித்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சாஸுங்க செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னா, ப்ரெட் ரோல் மேலே வந்து டிப் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ள மசாலா நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக்கா? எப்படி இருக்கு? சூப்பர் இருக்கா? ஓகே.